உலகெங்கும் வாழ்கிற நம்ம தமிழ் சமூகங்கள் அத்தனை பேருக்கும் தாத்தாவோட வழக்கம். தாத்தா அன்னைக்கு மதியானம் ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். இந்த பேரை சொல்கிறது கூட தாத்தாவுக்கு நாக்கு தள்ளிச்சு நம்பிக்கலாம். அதுவும் எவ்வளோ லென்த்தாக பேர் வச்சுருக்காங்க. உள்ளே போய் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வெளியில் இருந்தாலும் நாக்கு தள்ளி இருக்கும். உள்ளே போனால் என்னென்ன தள்ளிச்சுன்னே தெரியலடா. பேராண்டிகளா, என்னடா குடும்ப ஒளி வச்சுருக்கீங்க. வெளியே ஒரு 2.5 மணி நேரம்டா பேராண்டிகளா. இது எப்படித்தான் இதை படமாக எடுத்தாங்கன்னு பல்லாக்கப்படுத்து நானும் என்னென்னமோ பண்ணி யோசனை பண்ணி பார்க்குறேன்டா. பேராண்டிகளா, ராத்திரி முழுவதும் தாத்தா தூங்கலடா. ராத்திரி முழுவதும் தூங்காம அவன் எப்படித்தான் அந்த படத்தை எடுத்தாங்கன்னு நானும் யோசனை பண்ணி எனக்கு மண்டையில் இருக்க மாசு நரைச்சதாண்டா மிச்சம். பேராண்டிகளா, ஒரு 2.5 மணி நேரமாடா உள்ள விட்டு ஒரு வயசு பிள்ளை என்னென்ன பண்ண முடியுமோ கதற கொண்டுட்டாங்கடா. பேராண்டிகளா, நான் ஒன்று சொல்லிக்கிறேன்டா. பேராண்டிகளா, சினிமாவுக்கு வர்றவன் என்ன பாடுபட்டு அந்த காசை சம்பாதிக்கிறான் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு மேசிரி பையன் இருக்கான். பேராண்டிகளா, ஒழுக வேலை செய்ய வேண்டாம். ஒழுக வேர்வை ஒழுக செய்ய வேண்டாம். வேர்வை ஒழுக வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொஞ்சமாக சேர்த்து வச்சு வெள்ளிக்கிழமை ஆனால் படத்துக்கு போரே ஆகணும்னு ஒத்த காலம் நின்று எல்லா படத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பையன், நல்ல அருமையான பையன் தான். ஏன்னா அவனை மாதிரி ஆளு எத்தனை லட்சம் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் சினிமாவுக்கு வெள்ளிக்கிழமை ஆனால் போகிறாங்க. எதுக்குடா? ஏதோ இந்த ரப்பான ஒரு சூழல்ல ஏதோ ஒரு மனசுக்கு திருப்தியா ஒரு சந்தோஷமா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டா அங்க உள்ள விட்டு கழுத்தை அறுத்தங்கன்னா சங்க அறுத்தங்கன்னா என்னடா எங்கடா போவாங்க? எங்கிட்டு போனாலும் அடிக்கிறாங்களா? எங்கிட்டு போனாலும் அடிக்கிறான். இங்கிட்டு போனா பாலிடிக்ஸ்கார அடிக்கிறான். இங்கிட்டு சரி அதுதான் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு இங்க போனா அதுக்கு அவங்களே தேவை. உள்ள விட்டு குறவலையை கடிக்கிறாங்க. ஒவ்வொரு படத்துலையும் சொல்லி தாலி அந்து வச்சுடா தாத்தா. என்னடா ஒரு படம்னா ஒரு கதை வேணாமா? ஒரு கதையை எழுதி என்ன எடுக்க போறோம்னு தெரிய வேணாமாடா. நான் தான் சிம்பு, என் பேரப்பைய மாதிரி. நான் சிம்பு சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பேரப்பசங்க மாதிரி அந்த பையன் நல்லா பாட்டு எழுதுவேன், நல்லா கதை எழுதுவேன், டைரக்ஷன் பண்ணேன், மியூசிக் போட்டு இந்த பீப் சாங்கெல்லாம் போட்டு தமிழ்நாடே கதை சொல்லலாம். பார்த்தீங்களா மாதசங்கமெல்லாம் எப்படி வந்தாங்க? அதுக்கப்புறம் அவங்க யாருமே வரலடா. அப்படி எல்லா திறமையும் இருக்குதா? ஆனால் எல்லாத்துலையும் கொஞ்சமா இருக்குதா? அதை நம்ம பேச வேணாம்டா தம்பி பேராண்டி. நான் அதை பற்றி நான் பேசலை. எல்லா திறமையும் இருந்து ஏன்டா அப்படி குட்டிச்சவரா நாசமத்து போறீங்க? இந்த சிலம்பாட்டம்ங்கிற ஒரு படத்துல எல்லாம் படம் பார்த்தேன் பூரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கரப்பாம்பூச்சியை மல்லாக்க போட்டது மாதிரி தப்பிக்கிட்டு கிடந்தேடா. நான் ராத்திரி பூரா தாத்தேன் நினைச்சு அழுகான அழுகலடா. உங்க அம்மாச்சி கூட சேர்ந்து நானும் 2 பேரும் சேர்ந்து என்னென்ன பண்ண அழுகுதுன்னு தெரியுமாடா? இப்படி திறமையை வச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி எங்களோட சேர்த்து நாசமாகி. நான் ஒன்று சொல்றேன் பேராண்டி, நான் தாத்தாங்கிற முறையில சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத பேராண்டி. தீனியை குறைச்சிட்டு நல்லபடியா ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நல்லா கூட சுற்றிக்கிட்டு நீதான் சூப்பர் ஸ்டாரு தெய்வமே அப்படின்னு கொடுக்குறது செருப்பை கொண்டி அடிச்சு அவங்கள விரட்டி விட்டு நல்ல கதையா தேர்ந்தெடுத்து நிறைய இப்படி இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு செயல் இல்லையாது. தாத்தா அதை பார்க்கறதுக்கு அந்த தாத்தா உசுரை பிடிச்சி இருக்கேன். இந்த தாத்தா கண்ணு மூடுறதுக்குள்ள ஏதாவது ஒரு ஹிட்டு படம் கொடுத்து வேணுதான்டா நானும் இன்னும் உசுரை கையில பிடிச்சிக்கிறேன். அது இந்த ஆசை தாத்தாவுக்கு நிறைவேறாமே போயிருக்கு இல்லையடா. டைரக்டர் ஆதிக்கு ரவிச்சந்திரன் என் பேரை மாதிரி உன்னை அசப்பில் பார்க்க என் பேரை மாதிரியே இருக்க தம்பி. ஒரு 4 ஒரு சினிமா தியேட்டர்ல போஸ்டர் ஒட்டுறவரா பேராண்டி சொல்றேன்னு தப்பா இருக்காத. 4 போஸ்டர் ஒட்டி 4யுமே சரியா ஒட்டணும்டா. இல்லாட்டி மூக்கு ஒரு பக்கம் போயிடும், வாய் ஒரு பக்கம் போயிடும். பசையை நல்லா காய்ச்சி வீதிக்கு போய் விடும். போஸ்டர் ஒட்டுறதுக்கு கூட ஒரு நல்ல ஒரு திறமை வேணும்டா. அது கூட இல்லைன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. நீ இதுக்கு முன்னாடி சினிமா கிடமா பார்த்துருக்கா? இல்லை பேராண்டி. அதாவது பல பேர் வாழ்க்கையில நீ விளையாடி இருக்கிற. 120 ரூபா டிக்கெட்டை கொடுத்து உள்ள போயிட்டுடா தம்பி. செக்யூரிட்டி 500 ரூபா கொடுத்து வெளியே விடுங்கன்னு கதறாங்களா. பார்த்து எனக்கு கண்ணுலையெல்லாம் ரத்தம் வருது. கதறேன் காலில் விழுந்து கதறேன், என்னை வெளியே விட்டுருங்க, ஐயோ என்னால் தாங்க முடியாது. அந்த செக்யூரிட்டி படுவாவி அந்த நாய்க்கு என்ன இது, அதாவது அவன் விட மாட்டேங்கிறான். நீங்களும் போயிட்டேன்னா ஒத்தையில நான் இப்படி படம் பார்க்கறது அவன் எழுதுகிறேன். சரி இந்த கதை இதெல்லாம் ஒரு கதை. பேப்பர் சத்தியமா சொல்றேன் பேராண்டி, நான் தாத்தாங்கிற ஒரு உரிமையில கேட்கிறேன். அந்த படத்துக்கு நீ கதை எழுதுன அந்த பேப்பருக்கு பிறகு காமிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது இல்லடா பேராண்டி ஒட்ட, அது இல்லை. ஏதோ இதுக்கு முன்னாடி ஒரு ஏ படத்தை கொடுத்த ஏற்கனவே அந்த பையில ஒரு ஏப்பைய, நீயும் ஒரு ஏப்பைய, 2 ஏப்பையிலும் சேர்ந்து ஒரு பேப்பையில ஏமாத்தி ஒரு அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு போயிட்டீங்க. நான் தாத்தா அப்படி கோபமா பேசுன்னு நினைக்காத, மனசுல ஆதங்க வெம்பி போய் கிடக்கேன். ஒரு 2.5 மணி நேர படத்துல ஒரு 1/4 மணி நேர படம் ஏதாவது ஒரு தேர்மா ஏதாவது ஒண்ணு சொல்ல வந்திருக்கேன். எவ்வளவு நேரம் தாத்தா கதர்னேன் தெரியுமா? இந்த தள்ளாத வயசுலேயே வார வெள்ளிக்கிழமை படம் பார்த்து
கெட்டு குட்டிய சவரா போய்கிட்டு இருக்கேன் உங்களோட சேர்ந்து நான். ஒரு படம் 57 சீன்னா ஒரு படத்துல 57 ஓப்பனிங் சீனாடா வைக்கிறது. அப்படி என்னடா இது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்தீங்க. அந்த மைக்கேல் ராயப்பன் படத்தை தயாரிச்ச மைக்கேல் ராயப்பன் பையன் 3 பேருமே அப்பன் பேரை கெடுக்கிறது. இதுல எல்லாம் என்ன இருந்துச்சுன்னுப்பா நீ தம்பி இந்த படத்துக்கு பேரை மாதிரி இருக்கு. நான் பார்த்தேன் ஒரு ஆடியோ லாங்குவேஜ்ல வந்து இதெல்லாம் என்ன கதைன்னு சொல்லிப்பா நீ இவ்வளவு பணத்தை போடுறதுக்கு நீ இது பண்ண. அப்புறம் இது நம்ம கெஸ்ட் ரோல் ஜிவி பிரகாஷ் என் பேரனுக்கு பேரை மாதிரி இருக்கு. இப்பத்தேன் பிறந்த பேரை மாதிரி இருக்கு. நீ எங்கிட்டாவது ஒரு லேகியத்தை கீழத்தை வாங்கி முதல்ல ஒரு 1.5 அடி வளர்றதுக்கு பாரு. நமக்கு எதுக்கு இந்தது? நமக்கு எதுக்கு? ஏதோ உனக்கு ஒரு கிட்ட கொடுத்துட்டா அந்த பையங்கிறதுனால என் பேரை ஏதோ நல்ல பேரை ஒரு 3/4 அடி வளர்றதுக்கு ஏதாவது லேகியும் சாப்பிடு. நீ ஆடியன்ஸை பார்த்து நீ பேசுற பாத்தியா? எல்லாத்தையும் ஒத்துக்குவேன். என் பிலிம் போய் ஆதிக் ரவிச்சந்திரன் போட்ட பாத்தியா? சத்தியமா தாங்க 10-15 கிட்டு படம் கொடுத்த டைரக்டரை பொத்திக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியாம போறாண்டா. பேராண்டிகளா நான் பார்த்து வளர்ந்தண்டா. எத்தனையோ பேர் 10ஓட 11 இருக்கிற இடம் தெரியாம வந்துட்டு போறாங்க. அவ்வளவு பெரியது. நீ என்னமோ பெரிய மனசில் நினைப்புன்ட்டு நீ ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிக்கிட்டு ஐயோ சொல்றாங்கடா பேராண்டிகளா. நரம்பு தளர்ச்சி வந்ததாண்டா மிச்சம். ஒரு படத்தை பார்த்து உட்காடுறவன் அப்படி அந்த படத்தை பார்த்து உட்கார்ற இடத்துல ஆணி அடிச்சது மாதிரி பார்க்கணும்டா பேராண்டிகளா. அதுதான்டா படம். ஆனா நீ உட்கார்ற இடத்துல ஆணி அடிச்சது மாதிரி இருக்கடா. ஆணி அடிச்ச இடத்துல உட்கார்ந்து பார்த்தது மாதிரி பூரா வலி, எல்லா பக்கமும் வலிக்குதா. அப்படியே நெஞ்சு எரியுதுடா பேராண்டிகளா. இதுல பார்ட் 2 வர்றாங்க பாட்டு. ஆனா உங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் டேய் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாதா. இந்த படத்தை எடுத்து போட்டு பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. இதை போட்டு வெளியே கொண்டு வந்தா என்ன காரி துப்புவாங்களா எதுவுமே தெரியாம பார்ட் 2 வேற கடைசியில போட்டீங்க பார்த்தியா. சத்தியமா உங்க கான்பிடென்ட் ரொம்ப பிடிச்சிருக்குடா தாத்தாவுக்கு. இவ 2வது பாட்டுக்கு வேணா VVன்னு வச்சுக்கடா. வெக்கம் கெட்டவன், வீணா போனவன், விளங்காதவன். அதனுடைய சுருக்க VV பார்ட் 2ன்னு வச்சா வச்சுக்கோங்க. படத்துல சிரேயா தமன்னான்னு 2 பிள்ளைடா. அப்பாவம்படாது அப்பாவி பிள்ளைய. தாத்தா ரொம்ப நேரமா யோசிச்சுடா அது என்ன எதுக்கு அவங்க 2 பேர்த்தையும் சூஸ் பண்ணாங்க. இது காஸ்டியூம் செலவு மிச்சம் 2 முண்டா பணியை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலாம். பேராண்டிகளா தாத்தாவுக்கு ஏகப்பட்ட விஷயத்த பார்த்துட்டு தாண்டா இந்த உட்காருக்கேன். எல்லாம் தெரியுங்களா தாத்தாவுக்கு. அப்புறம் இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதிக்கு ரவிச்சந்திரனுக்கு சிம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேராண்டி தாத்தா நான் சொல்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் கேளுங்க தயவு செய்து. அந்த காலத்துல ஏகப்பட்ட பேருக்கு உங்களுக்கு இருந்த அதே பிரச்சனை இருந்துச்சு. அப்ப நம்ம வரும்போது எத்தனை பேரை பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல எத்தனை பேர் பைத்தியமா சுத்திக்கிட்டு எல்லாம் இப்படி இருந்தவங்க. அந்த காலத்துல அந்த அளவுக்கு மருத்துவ வசதி இல்லை. அதனால எல்லாம் பைத்தியம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒன்றும் பார்த்து எல்லாம் ஏறுவாடி குணசீலம்னா எங்கெல்லாம் ஹைடெக்ல போய்கிட்டு. எங்க கிட்ட வந்து நீ வர வேண்டிய அவசியமே இல்லடா. ஏன்னா தாத்தானால முடியாது உங்களை எந்திரிக்க வைக்க, உங்களை கீழே இருந்து எந்திரிக்க வைக்க தாத்தானால முடியாது. உங்களுக்கு ஏறுவாடி குணசீலம் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுங்க. நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அப்புறமா ஒரு கதையை யோசிச்சு ஒரு படத்தை எடுங்க. அந்த சென்ட்ரிங் தம்பி வேற வருது. ஐயோ அது அந்த தம்பியை பார்க்கும்போது எனக்கு வகுத்து எது சொன்னாலும் தீக்குளிக்கிறேன். முதல்ல அது குளிக்குமா என்னன்னு தெரியல. அது தீ குளிக்கிறேன்னு சொல்லி நம்ம சினிமாவை நட்டமா நிறுத்த போனேன். நீங்க தாண்டா கெடுத்து போட்டீங்கன்னு அப்படியே அழுகுது அந்த தம்பி. அது என் பேரப்பைய மாதிரி அந்த தம்பி அழுகுது. முதல்ல இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து போட்டு அந்த தம்பிக்கு காட்டிட்டு அப்புறம் அனுப்புங்க. பார்க்கறதுக்கு என் பேர பிள்ளைய மாதிரி இருக்கிறதுனால தான்டா உங்களுக்கு நான் இவ்வளவு அட்வைஸை பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தொழிலை கற்றுக்குங்க. நல்லா 1000 பேரை கொண்டாத்தேன் அரை வைத்தியம். அப்போ நான்லாம் எத்தனையோ பேரை அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. உலகப்படமெல்லாம் எடுக்க வேணாம். நம்ம சினிமாவை உலக சினிமாவெல்லாம் கொண்டு வரணும். கொடுக்குற 100 ரூபாய்க்கு ஏதோ ஒரு உருப்படியான படங்களா. தாத்தாவுடைய வேண்டுகோள் அதான்டா சாமிகளா. நல்லா இருப்பீங்க நீங்க, நல்லா இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி படம் என் வாழ்க்கையில இந்த சரவணன் இருக்க பயமேன் புருஷலின்னு ஒரு 2 சமீபத்துல ரொம்ப கேவலமான படம் பார்த்தேன்டா தம்பிகளா. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் உலகப்படமா எனக்கு தெரியுதா. பேராண்டிகளா ஒரு அரசியல்வாதி தாண்டா ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பை உருவாக்கி விட்டு அந்த தப்பை மறைக்க. ஆனா சினிமாக்காரங்க நீங்க வந்து ஒரு கேவலமான படத்தை சூப்பராக்கணும்னா இன்னொரு கேவலமான படத்தை கொடுத்து ஈக்குவல் பண்றீங்களா பேராண்டிகளா. என் கல்யாண நாளை எப்படி மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி என் வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு 2.5 மணி நேரத்தை கொடுத்துட்டீங்க பேராண்டிகளா. நல்லா இருப்பீங்க பேராண்டிகளா. மனசார வாழ்த்துறேன்டா.